இந்த ஜாதியை பயன்படுத்துறது ஸ்மிருதிகள் மூலமாக தொடர்ச்சியா இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. இது ஒரு பக்கம். அடுத்தது இந்த ஜாதி எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பொறுத்து இந்த நாட்டினுடைய உயர் பதவிகளை கை கொண்ட சமூகத்தில் உயர்நிலை பெற்றிருந்த பார்ப்பனர்கள் எப்படி அவங்கள சுத்தி எல்லாம் அவங்க ஆட்களா கொண்டு வந்தாங்களோ அவங்களோட போட்டி போடுறவங்க யாரு? யாரால கீழே இருந்து ஒருத்தர் வந்து திடீர்னு மேல இருக்கவரோட போட்டி போட முடியாது. பக்கத்துல இருக்கவங்க தான் போட்டி போட முடியும். நீதி கட்சியை தோற்றுவித்தவர்கள் யார்? அவங்க எல்லாருமே வசதி படைத்த முதலியார், நாயுடு, நாயர் குடும்பங்கள்ல இருந்து வந்தவங்க. அப்போ முதலியார், செட்டியார், நாயுடு, நாயர் இப்படிப்பட்ட குடும்பங்கள்ல இருந்து பணக்காரர்களாக அப்பயே பாரட்லா படிக்கிற அளவுக்கு வசதி இருந்தாங்க. அந்த வசதியோட இருந்தவங்க அவமானப்படுத்தப்படும் போதுதான் ஜாதியினுடைய தாக்கத்தை அவர்கள் உணர்ந்தார்கள். பார்ப்பனர்களை எதிர்த்து அவங்க இயக்கம் கண்டாங்க. சரி, அப்படி இயக்கம் கண்ட பிறகு இப்போ ஒரு அமைப்பு, ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல வேற ஒரு ஜாதிக்காரர் 2 பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 பேர் என்ன செய்யறாங்க? மீதி பேரெல்லாம் நம்ம ஆளா இருக்கணும்னு பாக்குறாங்க. பார்ப்பனர் தானே இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, அவரை எதிர்த்து தானே நம்ம வந்தோம். அப்ப நம்ம அப்படி செய்யலாமா அப்படிங்கிறதுக்கு பதிலாக அவங்க செய்யலையா, நான் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு தானும் அதையே செய்ததுதான் ஜாதியினுடைய இன்டாக்சிகேஷன் அப்படின்னு டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார். ஏன்னா அது வந்து நச்சு. அது நீங்க சிகரெட் குடிக்காட்டியும் பக்கத்துல இருக்கிறவரு குடிச்சுக்கிட்டே இருந்தா உங்க நுரையீரல்ல படிஞ்சிருக்கும் அப்படின்னு என்னை விட அண்ணன் டாக்டர் சோம இளங்கோவன் அவர்கள் நல்லா சொல்லுவார். அப்படி நம்ம மூளையில நாம வேண்டான்னு நினைச்சால் கூட சமூகத்தில் புகைந்து கொண்டே இருக்கிற ஜாதி நச்சு நம்ம மூளையின் படிமங்கள்ல இருக்கு, படிஞ்சிருக்கு. அது என்ன கீழ்மட்ட வரைக்கும் வருது. ஏன் வந்து ஒரு பறையர் வீட்டு பெண் வந்து ஒரு அருந்ததியர் வீட்டு பையனை திருமணம் செய்ய விரும்பியதற்காக அவங்க வெட்டப்பட்ட கதைகளும் நடக்குதே. ஒரு வன்னியர் வீட்டு பெண் ஒரு பறையர் வீட்டு பையனை திருமணம் செய்ய விரும்பியதற்காக 2 பேரும் கொல்லப்பட்ட நிகழ்வுகள் நடக்குதே. இன்னும் அதுக்கு மேல இருந்து வன்னியர் பெண்ணை இப்படி மாறி 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 இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொலைகள்ல ஈடுபடாதவங்க யாருன்னா பார்ப்பனர்கள் தான். அந்த கருத்துல நம்ம வந்து அவங்கள பாராட்டணும். இததான் நம்ம கத்துக்கணும். ஏன்னா சர்வைவல்ங்கிறது அழித்து மட்டும் இல்ல, அறிவாலையும் சாதிக்கணும் அப்படிங்கிறது. ஏன் அவங்க அதனால பாதிக்கப்படுறது இல்லைன்னா, பார்ப்பன குடும்பத்தோடு ஒருவர் ஐக்கியமாக்கி விடும் போது அவரை அவங்க அப்படியே அரவணைச்சுக்கிறாங்க. அப்புறம் அவர் குடும்பத்தை மறந்துடுறாரு, அது வேற செய்தி. ஆனா ஓரளவுக்கு அவங்க ஏத்துக்கிறதுனால சிறுபான்மையாக இருக்கிற பலருக்கு இந்த பழக்கம் உண்டு. ஏன் சிறுபான்மை சமூகங்கள்ல நீங்க கிறிஸ்தவராக மாறிட்டா நாங்க திருமணம் பண்ணிக்கிறோம், நீங்க இஸ்லாமியரா மாறிட்டா நாங்க திருமணம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லாமல் நீங்க இப்ப மாற வேண்டாம் அப்புறம் நாங்க மாத்திக்குவோம் அப்படிங்கிற வசதி பார்ப்பனர்களுக்கு உண்டு, அல்லது அந்த மனப்பக்குவம் அவர்களுக்கு உண்டு. ஆகையினால அவங்க அந்த ஆணவ கொலைகள்ல ஈடுபடுறது இல்லை. அந்த இடத்துல அறிவோட எப்படி வந்து அடுத்த கட்டத்துக்கு பயணம் பண்றதுங்கிறதுல அவங்க நடைமுறையில் வெற்றி கண்டவர்களாக இருக்காங்க. ஆனா நம்ம தான் அடுத்த இடத்துல இருந்து இது ஒன்றுதான் பெருமை அப்படின்னு நினைச்சு அத வந்து வாழ்க்கையை கொலைக்களமாக ஆக்கி கொண்டிருக்காங்க. அது ரொம்ப பெருமையா வேற, நான் தமிழன்டா அப்படின்னு. ஏப்பா ஒரு தமிழச்சிக்கு சொல்ல மாட்டீங்களா நீங்க? அப்ப நான் தமிழச்சி டி அப்படின்னு சொல்லணுமா? அது மரியாதையா தான் சொல்லிட்டு போவோமே, நாமெல்லாம் தமிழங்கப்பா அப்படின்னு சொல்லலாம்ல. இல்ல, ஏன்னு சொன்னா இந்த நான் அப்படிங்கிறதுலயும் அந்த டாங்கிறதுலயும் இருக்கிற ஆதிக்கம் என்னன்னா அடுத்தது ஜாதியோட அது வரும்.
அப்ப தமிழண்டாங்கிறதுல இருக்கிற பெருமையில இருந்து அடுத்து இறங்கி தன்னோட ஜாதி ஒட்டை சேர்த்து நான் இன்னார் அப்படின்னு சொல்ற பெருமையை, அந்த நச்சை அடுத்த தலைமுறையோட மூளையில இன்னைக்கு ஏத்திக்கிட்டு இருக்காங்க. அது எந்த வகையான இழப்புகளை மறக்கடிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்தியாவுல பிற்படுத்தப்பட்டோருக்கான வேலை வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மறுக்கப்படுது. அரசு துறைகள்ல, மத்திய அரசு நிறுவனங்கள்ல கிடையாது. ரிசர்வேஷன் போடவே இல்லைங்க. போஸ்டுக்கு இத்தனை சதவிகிதம் அறிவிப்பே கிடையாது, அறிவிப்பே இல்லை. அது சேலஞ்ச் பண்ணா கோர்ட் நோனோ அப்படிங்குது. 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு. அரசு பள்ளி மாணவர்கள் யார்? அந்த 7.5% ஒரு 0.5% பார்ப்பனர்கள் இருக்கலாம், 1%, 2% உயர் ஜாதியினர் கூட இருக்கலாம். மீறி அத்தனை பேரும் யார்? ஜாதியிலும் ஒடுக்கப்பட்டவர்களாக, பொருளாதாரத்திலும் நலிந்தவர்களாக இருக்கிறவங்க தான் அரசு பள்ளி மாணவர்கள். அந்த இடத்துல வர்ணமும் வர்க்கமும் கலக்கிற இடம். அந்த ரெண்டும் சேர்ந்து கிடைக்க வேண்டிய அந்த நீதியை வாங்கிறதுக்கு எவ்வளவு போராட்டம். இடஒதுக்கீட்டுக்கு எதிராக ஒரு வழக்கு நடக்குது, நீட் தேர்வுக்கு ஆதரவாக ஒரு வழக்கு நடக்குதுன்னு சொன்னா, அந்த அரசை ஆதரிக்கிற வழக்கறிஞர்கள் பாத்தீங்கன்னா அவ்வளவு பேரும் இப்படி பல 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 பலன்னு நேத்துதான் பெயிண்ட் அடிச்ச பில்டிங் மாதிரி இருப்பாங்க. ஒருத்தர் கூடங்க அவங்க அந்த ஸ்கின் டிண்ட் கூட நீங்க பார்க்கலாம், டெக்ஸ்சர் பார்க்கலாம். அவ்வளவு வளமானவங்களை கொண்டு வந்து இறக்குவாங்க. நம்ம பக்கம் பாத்தீங்கன்னா முதல் தலைமுறையில் போராடி வந்த வழக்கறிஞர்கள், அந்த முதல் தலைமுறைக்கு மூத்த தலைமுறையாக வந்தவர்கள், போராட்டம் தான், போராடி போராடியே பெற்றவர்கள். கோர்ட்ல பார்க்கும்போது இந்த பக்கம் பேசப்படுகிற நியாயங்கள்ங்கிறது சமூகத்துக்கு, மனிதருக்கான நியாயமாகவும், அந்த பக்கம் பேசுறது மெரிட் அண்ட் எபிலிட்டிக்கான நியாயமாகவும், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டாகவும் பேசப்படும். இந்த பக்கம் பேசுற நீதிங்கிறது எல்லோருக்கும் அது கிடைக்கணுங்க ஐயா. இன்னைக்கு அந்த பையனுக்கு ஒரு 0.5% கம்மியா இருக்கலாம், இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு 1% மார்க் கம்மியா இருக்கலாம். ஆனா வசதியும் வாய்ப்பும் கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு பெரிய சயின்டிஸ்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒரு பெரிய ஆராய்ச்சியாளராக அவங்க வர முடியும், ஒரு சிறந்த மருத்துவராக அவங்க வர முடியும், ஒரு பெரிய பொறியாளராக அவங்க உருவாக முடியும். அப்படின்னு அந்த சமூக நீதியை சொல்லுகிறதுக்கு இந்த பக்கம் இருக்கிற வழக்கறிஞர்களை நம்ம பார்க்கலாம். அப்ப இது வளமைக்கும் ஏழ்மைக்குமான ஒரு போராட்டமாக நம்ம நீதிமன்றங்கள்ல பாக்குறோம். ஆனா இது வெறும் வளமையும் ஏழ்மையும் அல்ல, அதுக்கு பின்னால ஜாதியும் துணையாக நிற்கும். அப்போ இந்த ஜாதியையும் நீதியையும் இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஆன்டிதீசிஸ் மாதிரி தான் பார்க்க வேண்டியது. ஜாதி இருக்கும் மனதில் நீதி இருக்காது, அதுக்கு இடம் இல்லை. இத நீங்க இன்னைக்கு ஒவ்வொரு அரசியல் நிகழ்விலும் சமூக நிகழ்விலும் பார்க்கலாம். இத இன்னாருக்கு கொடுக்கணுமா? ஒரு கேள்வி கேளுங்க. எத்தனை பேர் முன்னேறி வந்தவர்களை பார்த்து இவனெல்லாம் எனக்கு தெரியாதா, இவங்க எப்படி இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு வன்மத்தோடு புலம்புகிற ஒவ்வொரு மனமும் ஜாதி வெறியால் பீடிக்கப்பட்ட மனம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன் வாழ்க்கையில எளிமையாக ஏழ்மையாக இருந்தவர்கள் முன்னேறக்கூடாதா? இன்னைக்கு இந்தியாவுல முக்கியமான அடுத்த கட்ட நகர்வுக்கு போறோம். என்னது? ஜாதிவாரி கணக்கெடுப்பு. இப்ப ஒரு அடுத்த கேள்வி வருது, என்னன்னா எத்தனை வருஷத்துக்குங்க இந்த ஜாதி வருது இல்லையா? இடஒதுக்கீடு. அநேகமாக அமெரிக்காவிலயும் அந்த கேள்வி வரும், வந்திருக்கலாம். ஏன்னா அஃபர்மேட்டிவ் டிஸ்கிரிமினேஷன், பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன், அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் அப்படிங்கறதெல்லாம் வரும்போது
ஆஸ்திரேலியாவை போன்ற நாடுகளில் குடியேறிய இந்தியர்கள் அங்க இருக்கிற பழங்குடி மக்களுக்கு கொடுக்கிற சலுகைகளை பற்றி இப்படி பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். அவங்க மாடர்ன் லைஃப்க்கு வரணுங்க, ஏங்க வரணும்னு கேட்டேன். அவங்கள வச்சுக்கிட்டு முன்னேறவே முடியலைங்க. நீ முன்னேறதுக்காக பிறந்தான் இல்ல இல்ல, நீ முன்னேறினா முன்னேறிட்டு போ அப்படின்னா நான் வேகமா போற ரோட்ல அவன் குறுக்க பூண்டு கிராஸ் பண்றானே, அவனுக்கு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது அவங்க நாடு, அவங்க எங்க வேணா ஓடுவாங்க, நடப்பாங்க, படுத்திருப்பாங்க. இல்ல அவங்கள நாகரீகமாக்குறோம். நீங்க ஏன் நாகரீகமாக்குறீங்க? அவங்க பாட்டு குடிச்சிட்டு சந்தோஷமா இருந்தா இருந்துட்டு போகட்டுமே, அதுதானே அவங்க வாழ்க்கை, அப்படிதான் அவங்க இருந்திருக்காங்க. அப்படின்னா இத வன்மத்தோடு வேகத்தோடு பேசக்கூடிய இந்தியர்களை பார்க்கிறோம். அது போல அமெரிக்காவிலும் பேச்சு வரலாம்.